எங்களுக்கு ஃபேமஸாக எங்களை வெளியில் காட்டக்கூடாது. கிளிநொச்சி மீன் சந்தை வியாபாரம் சவுத்து நூறுன்னு கத்தும். அது இப்போ சந்தை வந்து ஒரு சீரன் இதாக போச்சு. அப்படி நண்டு பேருங்க ஆக்கள் எல்லாம் மாதிரி நம்ம கொண்ட குறைவு எல்லாரும் அதான் சொல்லி அதான் சொல்லுறாங்க என்ன எல்லாரும். சரி என்னத்தை சொல்லணும் எனக்கு தெரியலை. நீங்களே பார்த்து ஒரு முடிவெடுங்க. இஞ்சால எப்படியே மிரக்கரை சந்தான் வெங்காயம் கம்புலேருந்து வர சாமான தக்காளி அண்ணா தக்காளி என்ன விலை? தக்காளி ஒரு கிலோ 100 ரூபா, சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 150 ரூபா, பீட்ரூட் ஒரு கிலோ 100 ரூபா. இங்கே லீச்சு அதாவது கத்தரிக்காய் கொஞ்சம் விலை தான், சாமான்களும் இல்லை. அதான் சிறுவர் மேலே நிற்கிறேன் பாருங்க. சின்ன பொடியில் கடை கதைக்கலாம் ஐயா. என்ன மாதிரி இப்போ வியாபாரங்க? மலிவு தானே, மலிவு சனம் வந்து வாங்கணும் சுற்றி வர கடையில் போட்டுறாங்க. அதுதான் சொல்லி நம்ம இல்லை முடத்துக்கு முன்னாடி கடை. இப்போ சந்தை வந்து ஒரு சீரன் இதாக போச்சு. அப்படி இப்போ சுற்றி வர கடையில் போட்டுட்டு இருக்க வியாபாரத்தை செய்யணும்னு சொன்னால் என்னென்ன வியாபாரம் செய்யுது சனம் வெளியிட்டு போயிடும். இப்போ இதுக்கு ஒரு நீங்கள் கதைக்கிறோம் இல்லைடா எங்கே அதுதான் இருக்குது. 1 கிலோமீட்டர் கடை தான் கடை போடுறோம்னு சொல்லி ஒரு இதை போடுது. நாங்கள் கடை 2 கிலோமீட்டர் கடை கடையை போடுவோம்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு திரும்ப பெற இல்லை. அதனால் சரியான கஷ்டம். எல்லா வர்த்தகர்களும் இனியில் அந்த கஷ்டத்தை நோக்கி கொண்டு சகலமே வழியாக போட்டு விற்கிறாங்க. அது ஒரு பக்கம். மற்றது இப்போ மறக்கிறது மலிவான காலம். இப்போ சனம் வந்து வேண்டா எனக்கு போடுற சனம் வேலை செய்யும். அதுலேயே பண்ணிட்டு இப்போ சனம் போகுங்க. அதான் பிரச்சனை. இப்போ சனத்தை கூட சொல்லலாம். நீங்கள் சரியான முறையில் இந்த சந்தையை சரியான முறையில் சீர்படுத்தி யாரும் கொண்டு வர வந்தால் பிரச்சனை முடியுது. இது அப்படி இல்லை தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கடையில் போட்டு வியாபாரத்தை செய்ய விட்டுருந்தா என்ன செய்யறது? அவனுக்கு நேரத்தில் விற்பினான் ஆக பில்லு என்ன விட்டுருவாங்க. அது சரவதி நாடம். சரி நன்றி. சனம் இல்லை தான் உண்மையில். அம்மா நம்ம மிரக்கறி கடை என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது? நிலவரம் மரக்கறி எல்லாம் மலிவு தான். எல்லா மரக்கறியும் மலிவு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆக்கள் வார குறவு. மலிஞ்ச நேரம் வார முந்தி இது செஞ்ச வியாபாரத்தை 60 செய்யலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக வச்சுக்கிறீங்க இந்த கடை? இந்த கடை 20 வருஷம். 20 வருஷம் நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களை வியாபாரம் குறவு தான். 10-15 வியாபாரம் தான். அன்றைக்கி செலவுக்கு தான் கணக்காகும். மரக்கறியும் விலை குறவு எல்லாம் கூட நேரம் வியாபாரம் சனம் வார குறவு. எல்லா இடம் சந்தை தான். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருந்தாலும் லெவல் இல்லாட்டி ஒரே வயசில் ஆக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படின்னு நல்லா இப்போ படக்கண்டு இப்போ யாழ்ப்பாணம் பக்கம் எல்லாம் மறைச்சி இருக்கிறது. யார் வாரது கடனை வாங்கிட்டு போகிறதும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. யாழ்ப்பாணம் பக்கம் இல்லை அப்படியே திறந்த வழி எல்லாம் அவங்க படம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். பார்த்துட்டு போகலாம். இங்கே அப்படி இல்லை. எல்லாம் எங்கிட்ட மூடுவாங்க, அங்கிட்ட மூடுவாங்க. இது மூடி கிடக்கு. கடை பாதி கிடக்கு. அதான் சந்தை என்ன எல்லாம் நல்ல இது ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருக்கும். அது சரி சரி ஐயா. ஓகே ஜாலயம் ஐயா. ராஜா மிரக்கறி வாணிபம். இப்போ பழைய ஆள் சாமியார். வணக்கம். சரி வியாபாரத்தை பேருக்கு வாரம். சில பேர் பழைய ஆக்கள், சில பேர் கடையை முடிப்பட்டே போட்டினோம். இங்கே அம்மா நீ அம்மா கதை போவோம் கொஞ்சம் படித்தவர். என்னம்மா இப்போ இந்த சந்தையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எப்படி வியாபாரங்கள் எப்படி இப்போ நிலவரங்கள்? இப்போ வியாபாரம் கொஞ்சம் சவுத்து. பாட்டியே வைக்கப்படுறாண்டா. அப்படி சொல்ல 18-19 வயசு பிள்ளைனாலும் எங்களுக்கு ஃபேமஸா எங்களை வெளியில காட்டக்கூடாது. அது எனக்கு விருப்பம். எத்தனை வயசு பாட்டி? எனக்கு 75 வயசு. உங்களை மாதிரி தான் இருக்கணும். உங்களை மாதிரி தான் இருக்கணும். நானும் குழச்சி தான் சாப்பிட்றேன். விளங்குதா? ஆனால் வாங்கியா இருப்பேன். நான் உங்களோட கதையில் விளங்குது. வாங்கியா இருப்பேன். சரியண்டா சரி. இப்போ வியாபாரம் சரியான சவுத்து. எல்லாரும் அதுதான் சொல்லுங்க. சரியான சவுத்து. வியாபாரம் இல்லை. சாமான் எடுத்தா நாங்கள் ஒரு சாமான் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு எடுத்து விற்கிறோம்டா, இன்னொரு ஆள் 100 கத்தும். அது எப்படி? அதான் அப்போ வியாபாரம் செய்கிறது கஷ்டம். அப்போ ஒரு மாதிரி வியாபாரம் போய்கொண்டிருக்கு.
கொஞ்ச நாளே கஷ்டம்தான். வியாபாரம் போய் கொண்டிருக்கு, வியாபாரம் செய்கிறோம், பிரச்சனையே இல்லை. சரிதானே? ஆக்களும் குறைவு. ஆக்கள் என்ன தேசம் முழுக்க கடையை போட்டிருக்காங்க. ரோட்டு வழியாக அங்கே இங்கேன்னு கடையை போட்டால் சந்தைக்குள்ள வரி கட்டுறோம். 6100 ஒரு நாளைக்கு வரி கட்டுறோம் ஒரு மாதத்துக்கு. வரி கட்டைக்க சந்தைக்கு வியாபாரம் இல்லாட்டி போனால் வரி கட்ட எழுமோ? அதை யார் பார்க்கணும்? யார் பார்க்கணும்? பொறுப்பில் உள்ளவங்க பார்க்கணும். அது பார்க்க மாட்டாங்க. அப்போ வெளியில் வரேன், வெளியில் சைக்கிளுக்கு பார்க்க காசு இல்லை, அவன் வெளியில் வந்து கடையில் நிற்பான். ரோட்டில் போட்டிருக்க கடைக்கு வரி இருக்கும், அவைகளுக்கெல்லாம் வரி இல்லை. அவையெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்தால் சைக்கிளால் கீழே இறங்க மாட்டீங்க. கவட்டுக்குள்ள சைக்கிள் காட்டெலாம் சாமான் போடி கொண்டு போயிடுவீங்க. அது மக்கள்கிட்ட மேலே இல்லை. அப்போ இங்கே வருவானா? இல்லை வருவானா? இங்கே வந்து சைக்கிளுக்கு காசு கட்டணும். உள்ளுக்கு வரேன்டா சைக்கிள் காசு கட்டி தான் வரணும். அப்போ வந்து சாமான் வாங்க வர மாட்டாங்க. நாங்கள் இப்படியே வாங்கி போட்டு தெரியல எத்தனை மணி எவ்வளோ சாமான் கிடக்கு பாருங்க. இப்போ இந்த கடையில் விற்றுருவோம் அந்த சாமான். வாங்க மாட்டாங்க. இதை அள்ளி நாளைக்கு அள்ளி கொட்டிட்டு போடுறது. இதான் வேலை. எங்கட மாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டு போடுறது. நாங்களும் சும்மா கதைச்சி பார்த்தோம், சரி வரையில் கொண்டு கடையை இப்போ எப்பயோ சொன்னாங்க 1 மைலுக்கு அங்கால தான் வெளி ரோட்டு கடையில் கடை போடணும், அதுக்கு இங்கெல்லாம் போடக்கூடாது. சந்தைக்குள்ள உள்ளவங்கெல்லாம் வெளியில் கொண்டு கடை போட்டுட்டான். நாங்கள் கொண்டு போட இயலாது. எங்களுக்கு கடை இதுதான். நான் இன்றைக்கு நேரத்தில் 40 வருஷத்துக்கு மேலே இந்த கடையில் வியாபாரம் செய்வேன். சரியா? இடம்பெருந்து போகிற பக்கமெல்லாம் போய் வியாபாரம் செஞ்சு போட்டு திரும்பியும் வந்து இதிலே இருக்கிறேன். அப்போ நாங்கள் இப்படி வியாபாரம் செய்கிறதா என்னென்னு செய்கிறது? யாரு கேட்கறது? நீங்கள் இதை எங்கே போட போகிறீங்க? அப்போ தாங்க வந்தா தங்களை பாட்டில் ரோட்டில் நின்று நிலையில் சாமானத்தை பண்ணி கொண்டு போயிடுவாங்க. முந்தி சைக்கிளை கொண்டாந்து விட்டுட்டு வந்து விலை கேட்டு 4 கடையில். அப்போ இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் சாமான் வைக்காதான்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் கடைசி தொங்க இந்த ரோட்டில் சாமான் வைக்காதுன்னு சொல்லுவாங்க. கடையில் மட்டும்தான் சாமான் போடணும். ஆனால் ஒரு சனமே இங்கெல்லாம் திரும்பியும் பார்க்காது. அந்த முன்னுக்கு 2 பெட்டியில் வந்து சாமான் பண்ணிக்கிட்டு சனம் போகும். இங்கே வராது. உங்களுக்கு சரியான முறையில் நாங்கள் காசும் கட்டணும், வியாபாரம் சொன்னால் என்ன செய்கிறது? செய்யலுமா? கதைச்சா புள்ள ஐயோ அவள் அப்படி கதைச்சி போட்டாவே அப்படின்னுவாங்க. அதை விட கதைக்காமல் வாயை மூடிக்கொண்டு செய்கிறத செய்து கொண்டு எனக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் கதைக்கிறதுக்கு நான் கதைக்கிறதே இல்லை. நீங்கள் 2-3 பேர் நிறைய பேர் இப்படியே சொல்லி கொண்டிருக்கணும். இன்றைக்கு கதைச்சபடியா கதைக்க சொன்னபடியா நான் காய்ச்சிட்டு விடுறேன். அவங்க பாருங்க, அந்த அம்மா வந்து இந்த சந்தையில் நடக்கிற உண்மைத்தன்மையே சொல்லியிருக்கிறா. என்னென்ன இப்போ பாருங்க, இந்த அண்ணன் இந்த கடை எடுக்கலாமா? கடை நீங்க கடை எடுங்க. நீங்களே அப்போ அவர் அது பேர் எனக்கு பேர் எடுத்துக்கொண்டு போங்க. என்னதான் கடை என்ன இருக்கு? லட்சுமணன் சிவனாயின்ற கடை பேர். லட்சுமணன் சிவனாயி. சரி, இதே விலை கூடிக்குறா இப்ப. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மிரக்கரை சந்தை இஞ்சாலையும் மக்களை காணல. இஞ்சாலையும் இருக்கு பாருங்க சந்தை. தூள் மசாலா தூள். அம்மா முட்டை என்ன விலையம்மா? எந்த முட்டை? ஊர் முட்டையா? இது 35 ரூபா, ஊர் முட்டை 50 ரூபாவா? ஒரு விலைவாசிகளை பற்றி கேமரா கடையை காட்டலாமோ? கதைப்பீங்களோ? ஒன்று இந்த கடையும் கடையே. இதில் பாருங்க மீன் சந்தை இருக்குது. இப்போ கிளிநொச்சி மீன் சந்தைக்கு போய் பார்ப்போம். அம்மாவுக்கு வெளிநாட்டில் ஆக்களுக்கு எந்த நாடு? அப்போ வெளிநாட்டுக்கு போக மாட்டீங்களோ? சரி, இவையெல்லாம் எடுக்க மீன் அதாவது வச்சு விற்கிறேன் பாருங்க. 200 1 கிலோ 200 ரூபா. அம்மா போக போகிறா எடுக்கலாமா? 1 கிலோ 200 ரூபா. எந்த கடல்? எந்த கடல்? எந்த கடல்? தான் பாருங்க கிளிநொச்சி மீன் சந்தை. அரை கிலோ 200 ரூபா. 1 கிலோ நண்டு பாருங்க.
என்ன விலை விலை எவ்வளவு 800 ரூபா எங்கேருந்து வரும் கிளிநொச்சி முள்ளதீவு கடலை மீன் இறால் எல்லாம் கனவா இருக்கு அண்ணா மீன் நண்டு முதல் இதில் பாருங்க நண்டு அம்மாண்டு சுறா வெட்டுறாங்க ஐயா பால் சுறா பால் சுறா 800 ரூபா போடலாமா காட்டுமா ஆ இதா பாருங்க ஆளை பிடிக்காம மீன்களை பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா அதுதான் நடக்கும் எல்லாத்தையும் வெவ்வேறு கொப்பியோட விடுங்க ஐயா அவையில் 2 பேரையும் எடுங்க ரைட் அது என்ன மீன் வாங்குறா அது சாலை சாலை இது ஜப்பான் இரண்டு ஜப்பான் இரண்டு ஜப்பான் இரண்டு ஜப்பான் என்ன விலை கிலோ 800 இது சாலை 500 ரூபா போயிட்டு எவ்வளோ ஐயா முரல் எவ்வளோ ஐயா முரல் சின்னாடி பாரு கும்பலா இருக்கு குலாமீன் இருக்கு முரால் இருக்கு சூரை இருக்கு சூரை இது என்ன வில்லைண்ணா சூரை எவ்வளோ ப்ரைஸ் கிலோ 1000 வீடியோ எடுக்கிறேன் 1000 மீன் வெட்டுற சூரை எந்த கடையில் இருந்து வருதுன்னு தெரியல திருக்க வெட்டுறாங்க ஆக்கள் எடுக்கிறது சரி இதெல்லாம் எந்த கடல் அண்ணே எந்த கடல் பூனேரி நாச்சுக்குறா பாருங்க பால் சுறா அப்படி நல்ல வடிவாக இருக்கு இதோட சரி இந்த பக்கம் அந்த பக்கம் மரக்கறி சந்தை எப்படா மீன் சந்தைக்கான ஆக்கள் கூட வாரிக்கணும் இந்த பக்கம் போய் பார்ப்பேன் இதில் இருக்கு பாருங்க வீடியோ எடுக்கலாமாண்ணா வீடியோ எடுக்கலாமா ரால் பாருங்க இது எந்த இடத்துல ஐயா வந்துருக்கு கௌதாரி மனை பூனேரி பக்கம் வாங்க கௌதாரி மனை கூடண்ணா கூட்டுக்குள்ள படிக்கிறீங்க எவ்வளோ போகுது கிலோ கிலோ 1600 பாருங்க நல்ல நண்டு பாருங்க நல்ல பேரம் வெயிட் கொஞ்சமாக பரவாயில்லை கொஞ்சம் வெயிட் இருக்குது நீல நண்டு இதா இப்போ நண்டு காலம் போல அவ்வளோ நண்டு பெருநண்டு வார இல்லைண்ணா பெருநண்டு வார இல்லை இந்த பக்கம் பாருங்க மீன் சந்தை இருக்குது இதுதான் பெரிய பெரிய மீன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வீடியோ எடுக்க வந்தேன் யூடியூப்பில் வீடியோ எடுக்க வந்தேன் அம்மா வீடியோ எடுக்கலாமா 1200 ஏற்றுமதிகள் எல்லாம் குறைஞ்சி போடுது போல ஃப்ளைட் சூட 400 இது 600 அது என்ன மீனம்மா கடவை எவ்வளவு 1600 அரை கிலோ என்ன மாதிரி வியாபாரம் போகுது இப்போ சவுத்து குறைவா இருக்கு மீன் விலையில் கூடவோ உங்களுக்கு கொஞ்சம் மிஞ்சினா என்ன பண்ணுறீங்க என்ன ஏன் செய்யறது அப்படி இப்படி பின்னுக்கு தட்டி விடக்கூடிய மலிவான் நட்டம் தான் கருவாடு கருவாடு போடுவாங்க சரி அம்மா வா அம்மாட்ட பேர் என்ன செல்லா செல்லா நல்ல பேர் திருக்கை திருக்கை பாருங்க கிளிநொச்சி மீன் சந்தை கடைசி பகுதிக்கு வந்துட்டேன் இதா பாருங்க
இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால இறால் கடைசியாக ஐயா ஒரு ஆள் இறால் வச்சு விற்கிறார். அதுக்கு அங்கால வந்து மீன் கோழி வெட்டுற இடமா இந்தா ஐயா இறால்கள் என்ன விலை? அது 1400 கிலோ, இது 1800. 1800. என்ன விரல் காயமா உங்களுக்கு? காயப்பட்டது சரி ஐயா வாரம் போயிட்டு வரேன். அந்த கையை பாருங்க, கை வேலாத்துலேயே கொஞ்சம் வேலை செய்கிறேன். நாளைக்கு ஜெஃப்னாசுதன் அண்ணையாக வேறுங்க மீன் எங்கே கொண்டு போயினோம். இதையும் போடுற தூக்குற மாதிரி வீடியோ கொடுக்கன்றது எந்த பள்ளிக்கூடம்? பாரதிபுரம். எங்க வருது மீன்? இது மூண்டாம்பட்டியா? இது வேறுங்க அந்த கிளிநொச்சி மார்க்கெட்டுக்கு இருக்கா ஆட்டுறச்சி கடை. ஒரு அண்ணன் தமிழ் அண்ணன் அங்கே வட்டி முடிச்சுட்டாரு கூட. வெட்டுக்கோ. வெட்ட பேருங்க. இந்தியாவில் ஈரல்கள் அது எல்லாமே இருக்குது. நான் நேரத்துக்கு வந்துட்டே இன்னும் பார்த்துக்கலாம். கேட்பேன் கிலோ 4000. அது இப்போ எலும்போ இல்லை தண்ணி வச்சு வந்து 6000. தண்ணி வச்சு 6000 எல்லாம் கிளம்பி வரும். மீன் சந்தை கூடுதலாக மன்னார், யாழ்ப்பாணம் வேறு வேறு இடங்கள்லேருந்து வரும். கிளிநொச்சி போலீஸ் அம்மா பழைய அம்மா நீங்கள் அந்த காலத்தில் இதை விதை விற்கிறீங்களா இல்லை? எப்படி இப்போ விதை வியாபாரம் ஓடுதா வடிவா? அம்மாண்ட விதை கடைக்கு வந்து வாங்குவோம். இந்தியாவில் விவசாய பொருட்கள் வச்சு விற்கிற கடையில் பாருங்க. ஃபோன் கடை. அம்மா என்ன வெயிலாண்டா சொல்லி வேலையில் அனல் பறக்குது. சின்ன சின்ன பொருட்கள் அது அழிஞ்சு வேணும். கத்தி ஒரு வகையான கத்தியல் இருக்குது. அருளானண்டம் கருவாட்டு கடை பாருங்க. கருவாட்டு கடைகள் கூடுதலாக இங்கே கருவாடண்டைக்கு வந்து குளத்து மீன் கருவாடை இல்லை கதைக்கலாமோ? இந்த கருவாடு இல்லாமல் இங்கே எந்தண்ணா வருது? இங்கே கட்டக்காடு, முல்லைத்தீவு கடல் மீன் தானா? இங்கே குளத்து மீன் கருவாடும் இருக்கா? மீன் ஜப்பான் இரண்டாம் குளத்துல ஜப்பான் கருவாடு. இது எல்லாமே கட்டாப்பா. என்ன விலை போகுது? எங்கே எடுக்கிறாங்க? முல்லைத்தீவு எல்லா பக்கத்துலையும். இது என்ன விலை மாசி? 350, 430, 350 கொடுக்கணுமா? பாருங்கண்ணா ஜாலம் இருக்கு பாருங்க. அம்மாண்ட என்ன கீரியம்மா என்ன விலை? 150. வியாபாரங்கள் பரவாயில்லை. நீங்கள் அங்கே இருந்து எடுக்கிறீங்க இது சாமான்கள்? நாங்கள் இங்கே சந்தைகளுக்கு தான் எடுக்கிறோம். சந்தைகளுக்கு. சரியம்மா வாரம். வணக்கம். அப்படி போகுது வியாபாரம்? சோமா போகுது. என்ன பேர் அம்மாவுக்கு? என்னென்ன விலையல் மிளக்கீரை இருக்குது, பட்டாளி இருக்குது, பொன்னாங்கானி இருக்குது, கருவேப்பிலை கருவேப்பிலை இருக்குது, வேசிக்காய் இருக்குது, லம்பா இருக்குது. இப்போ கீரை எல்லாம் என்ன விலை? படி கீரை சில நேரம் 60 ரூபாவோ, சில 80 ரூபாவோ, சில 100 ரூபாவோ, இன்றைக்கு 150 ரூபா போகுது விற்பனை. 150 ரூபா. விலையால் கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோ? இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ சனம் வாங்கினமோ? சனம் என்ன வாங்கி கழிவு உண்டவன் வாங்குறான், இல்லாதவன் போகிறான். அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் இதான் வியாபாரமாக செய்கிறீங்க? இதுதான் வியாபாரம் செய்கிறேன். என்னுடைய தொழில் வந்துட்டே இருந்தேன். அப்படின்னா என்னுடைய தொழில் வந்துட்டே இருந்தேன். தையல். இப்போ இடமேந்தால இப்போ கீழே தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களோட சுறுசுறுப்பை பார்த்து நீங்கள் தொழிலில் இருந்து இந்த வியாபாரத்தை செய்தான் வயிறார சாப்பிட்றேன். இதென்ற பிள்ளைகிட்ட உதவியாலையும் இல்லை. இந்த பிள்ளைய காணாமல் போனது, அதனால் எனக்கு உதவி இல்லை. இது உடைச்சி தான் நான் இது சாப்பிடுவோம். சரி அம்மா. தேசி பழம் என்ன விலை? இருக்குது நல்ல பச்சை பசங்க. இது என்ன விலை? அது 2 காய் 50 ரூபாய், 3 காய் 50 ரூபாய் மாறி. பொடி கருவேப்பிலை கருவேப்பிலை இது 100 ரூபாய்க்கு. இந்த இலங்கையில் இப்போ நடக்கிற கட்டத்தில் சரியான போதையும் டஸ்பர்கள் எல்லாம் விற்பனை நடக்குது. பெற்றோர்மார் இதை கவனித்து பிள்ளைகளை நடவடிக்கையை கவனித்து கண்காணித்து கொண்டு அந்த பிள்ளைகளை தீர்த்த மாதிரி நடக்க வேணும். ஆனால் பிள்ளைகள் போயிடுவாங்க. அந்த காலத்திலேயே வடை வித்தாருன்னு இந்த கடை வடக்கரை சைக்கிள் வண்டி கடை 600 ரூபா.
பரவாயில்ல போகுது. பரவாயில்ல. ஒரு நாள் சராசரி எத்தனை பேர் வருவீங்க? சந்தைக்கு 1 மணி மட்டும் பார்ப்பேங்க. சரியப்பா பாருங்க.